السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. الحمد لله. நம்ம இந்த அரபிக் கிராமருடைய கிளாஸஸ் வீடியோஸில் எதுவரையும் இப்போ பார்த்துருக்கோம் அப்படின்னா, நமக்கு இதுவரைக்கும் இல்மு சர்ஃப் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? நஹு பார்த்தோம், அப்புறம் இல்மு சர்ஃப் பார்த்தோம். இல்மு சர்ஃபில் மாதி முதாரி லாஸ்ட் வரையும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இல்மு சர்ஃபில் மாலி சாப்டர் முடிஞ்சிருச்சு, முதாரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை ஹோல்டு பண்ணிக்கலாம். இல்மு சர்ஃபை ஹோல்டு பண்ணிப்போம். அடுத்த சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ திரும்ப நம்ம நஹுவை ரெஸ்யூம் பண்ண போகிறோம். அதாவது நஹுவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் நம்ம ரீகேப் பண்ணிடலாம். என்னென்ன நஹுவில் பார்த்துருக்கோம்? நஹுவில் ஷம்சியா லெட்டர், கமரியா லெட்டரை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? அல் ஹுரூஃபுல் ஹிஜாயா சாப்டர். ஓகே. அதுக்கப்புறம் நஹு என்றால் என்ன, நஹுவின் நோக்கம் என்ன, நஹுவின் மையம் என்ன அப்படின்னு நஹுவை பற்றின எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் நஹுடைய மையம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? நஹுடைய மையம் அப்படின்னா என்னன்னா, சென்டர் பாயிண்ட் ஆஃப் த நஹு அப்படின்னா பார்த்தோம் இல்லையா? கலிமாவும் கலாமும், வார்த்தையும் வாக்கியமும், வார்த்தையும் வார்த்தைகளும் அப்படின்னு சொல்ல, வாக்கியம்னு சொல்லலாம். ரைட். இதுல இருந்து தான் இன்னைக்கு நம்ம சாப்டர் எடுக்க போகிறோம். சரி, நஹுடைய மையம். அதுக்கப்புறம் நம்ம நஹுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, கலிமா 3 வகை: இஸ்மு, ஃபியலு, ஹர்ஃப். இஸ்மோட அடையாளம் எப்படி இருக்கும், ஃபியலுடைய அடையாளம் எப்படி இருக்கும், ஹர்ஃபுடைய அடையாளங்கள்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஹர்ஃபுடைய பயன்கள் அது தனியாகவும் சேர்த்து பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நஹுவை திரும்ப ரெஸ்யூம் பண்ணும்போது என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நஹுடைய மையமான கலிமா, கலாம். கலிமாவை பார்த்துட்டோம். நஹுடைய மையத்தில் கலிமா, இஸ்மு, ஃபியல், ஹர்ஃப், அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது நஹுடைய மையம்ல என்ன இருக்குது? கலாம், வார்த்தைகள், தட் இஸ் சென்டென்ஸ். அதுதான் இன்னைக்கு இன்ஷால்லா சாப்டரை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஹெட்டிங் போட்டுக்கலாம், கலாம், கேஃப் லாம் அலிஃப் மீம். ஓகே, கலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த கலாம் அப்படின்ற சாப்டருக்கு கீழே ஒரு டெஃபினிஷனை நீங்கள் எழுதிக்கோங்க. கலாம்னா என்ன? பேச்சு. ஜென்ரலாக கலாம் அப்படிங்கும்போது வாக்கியம் அப்படின்னு சொல்கிறத விட, வாக்கியம்னு சொல்கிறது ஒரு இலக்கண ரீதியாக அதுக்கு ஒரு தலைப்பை வைக்கிறப்ப வாக்கியம்னு சொல்லுவோம். ஜென்ரலாக அதுக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல, அது என்ன தெரியுமா? கலாம் அப்படின்னா பேச்சு, ஸ்பீச், நம்மளுடைய பேச்சு. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதனுடைய டெஃபினிஷனை நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஓகே, எப்படி டெஃபினிஷன் நீங்கள் எழுதிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கலாம், வாக்கியம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சென்டென்சஸ். ஓகேங்களா? சென்டென்ஸ், சென்டென்சஸ். ஒரு வாக்கியம் எப்படிலாம் இருக்கணும்னு பல மொழிகளில் பல இலக்கண நியதி இருக்குது. பட் இங்கே அரபிக்கு என்ன நியதி? அரபு இலக்கணத்தில் ஒரு சென்டென்ஸ் எப்படிலாம் இருக்கணும், சென்டென்ஸ் பேக்கேஜ் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் டெஃபினேஷனை ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா, பேசுபவருக்கு முன்னால் செவி மடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பயன் தரும் வகையில் முழுமையாக பேசப்படும் பேச்சுக்கு கலாம் எனப்படும். குறைந்தது 2 கலிமாக்களை கொண்டு உருவாக்கக்கூடிய வாக்கியத்திற்கு கலாம் எனப்படும். நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம், நம்ம ஒரு பேச்சை பேசுகிறோம். நமக்கு முன்னால் ஒருத்தவங்க கேட்டுட்ருக்காங்க. அந்த கேட்டுட்ருக்கவங்களுக்கு சரியான முறையில் விளங்குதலை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் நம்மளுடைய பேச்சு அமையுதா இல்லையா? அப்படி நம்ம பேச்சு அமைஞ்சிச்சுனா தான் அது ஒரு முழுமையான கலாமாகும் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? ஓகே, இப்படி நீங்கள் எழுதிக்கணும். இப்போது ஒரு முக்கியமான பாயிண்ட், அதாவது இந்த கலாம் அப்படின்றது இருக்கு இல்லையா? நீங்கள் ஜென்ரலாக சர்ச் பண்ணி கூகுள்லையோ இல்லை ஒரு அரபு இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா
அதிகமான கலாம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காது. ஸோ கலாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு முக்கிய டேர்ம் இருக்கு. இன்னொரு முக்கியமான வார்த்தை, இன்னொரு அரபு வார்த்தை இருக்கு. அதுதான் ஜும்லா. ஸோ அதிகபட்சம் ஜும்லா அப்படிங்கிற வார்த்தைகள் தான் எங்கே பார்த்தாலும் பரிச்சயமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் ஒரு யூடியூப்பில் அரபி இலக்கணம் தேடினீங்கன்னா அரபில் பார்த்தீங்கன்னா ஜும்லான்னு நீங்கள் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு இது வந்து ஆன் த ஹோல் உங்களுக்கு எல்லாமே அடங்குற மாதிரி கொடுப்பாங்க. வெறும் கலாம் அப்படிங்கும்போது கலிமாவுடைய ப்ளூரல் கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்மு ஃபியல் ஹர்ஃபை தான் உங்களுக்கு விளக்கி இருப்பாங்க. ஸோ நீங்கள் இது சம்பந்தமாக மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜும்லா அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பரிச்சயமாக பயன்படுத்துங்க. ஏன்னா கலாம் அப்படிங்கிறது வந்து பேச்சு. இதுக்கு இன்னொரு முக்கியமான அரபு வார்த்தை வந்து இலக்கண ரீதியாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஜும்லா. ஓகேங்களா? சென்டென்ஸ் ஜும்லா. அதனால் ஜும்லான்ற வார்த்தையே நீங்கள் மேக்ஸிமம் நம்ம எடுத்துப்போம். ஸோ கலாம் அப்படிங்கிறது சாப்டர், அது சைடில் நீங்கள் ஜும்லாவும் எழுதிக்கோங்க. ஸோ ஜும்லாங்கிறதுக்கு கலாம் தான் ஜும்லா, ஜும்லா தான் கலாம். நம்ம ஐடென்டிஃபிகேஷனில் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஜும்லாவாக தான் இருக்கும். இலக்கண ரீதியாக ஜும்லான்ற வார்த்தை தான் பெரும்பான்மையான ஸ்காலர்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் அப்படி சர்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, கலாமுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? ஜும்லா. ஓகேவா? ரைட். சரி, அரபு இலக்கணத்தில் ஒரு ஜும்லா, ஒரு கலாம், ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் எப்படி இருக்கணும்? அதுக்கு ஏதாவது ஒரு நியதி இருக்கு? அரபு நியதி, இலக்கண நியதி இருக்கானா? இருக்கு. அப்போ இருக்கு அப்படின்னா முதல்ல நீங்க சென்டென்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருப்பீங்க. மற்ற லாங்குவேஜஸ்ல இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், இதுல வந்து ஒரு வாக்கியம் எப்படி அமைந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஒரு இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷில் ஹவு மெனி சென்டென்சஸ் அப்படின்னு கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க? அசர்ட்டிவ், இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லித்தரேன், அது ரொம்ப சிம்பிளாக. அசர்ட்டிவ் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், சாதாரண வாக்கியம். ஐம் ஃபைன், ஐம் ஹங்க்ரி, ஐம் கோயிங் டு ஸ்லீப், இப்படி ஒரு செய்தி வாக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து அசர்ட்டிவ்னு சொல்லுவாங்க. சாதாரண ஸ்டேட்மெண்ட், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம். இது ஒரு வாக்கியத்தோட ஃபஸ்ட்டு டைப்பு. அடுத்து இம்பரேட்டிவ் அப்படிங்கிறதுல வந்து 3 விதம் இருக்கும். ஒரு கட்டளை இடுறதா இருக்கலாம், ஒரு ரிக்வஸ்ட், ஒருத்தர் நயந்து தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிடுற வாக்கியமாக இருக்கலாம், அல்லது ஒரு அட்வைஸ் பண்ணுற வாக்கியமாக இருக்கலாம். இதெல்லாம் இம்பரேட்டிவ்னு சொல்லுவாங்க. இது வாக்கியத்தோட 2வது டைப்பு. ஓகேங்களா? அதாவது ரிக்வஸ்ட்டு, அட்வைஸ், ஆர்டர், அந்த மாதிரி 3 இருக்குது இம்பரேட்டிவில். இது ஒரு 2வது டைப்பு. 3வது இன்ட்ராகேட்டிவ்னு சொல்லுவாங்க, கேள்வி வாக்கியம். WH கொஸ்டின்ஸ், SR நோ கொஸ்டின்ஸ்னு சொல்லி அது 2 டைப்பாக இருக்கும். ஸோ கேள்வி ஒரு வாக்கியத்தில் கேள்வியாக இருந்து அமைஞ்சிச்சுன்னா அது கேள்வி வாக்கியம். இது 3வது டைப். 4வது எக்ஸ்க்ளமேட்டரி, ஒரு ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை பேசும்போது எக்ஸ்க்ளமேட்டரின்னு சொல்லுவாங்க. வாக்கியம் அப்படிங்கும்போதே சென்டென்சஸ் பற்றி சொன்னாங்கன்னா இந்த 4ஐயும் சொல்லாமல் இங்கிலீஷ் கிராமரில் சென்டென்ஸை விளக்க மாட்டாங்க. ஸோ இவ்வாறாக அரபில் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? அரபில் இதெல்லாம் இருக்குது. கேள்வி வாக்கியம் இருக்குது, ஆச்சரிய வாக்கியம் இருக்குது, சாதாரண இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் வாக்கியம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இம்பரேட்டிவ் இருக்குல்ல, அட்வைஸ், ரிக்வஸ்ட், ஆர்டர், இது எல்லாமே இருக்குது. ஆனால் இது சென்டென்ஸாக அவ்வளோ அரபியில் கொத்து கொத்தாக இருக்கிறதுனால அவங்க வாக்கியத்தை 2 விதமாக மட்டும்தான் காட்டுறாங்க. இப்போ தமிழை பார்ப்போம், அது என்னன்னு நான் சொல்கிறேன். அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் இதே போல் ஆச்சரிய வாக்கியம், கேள்வி வாக்கியம் இப்படியே தான் பிரிச்சிருப்பாங்க. செய்தி வாக்கியம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே அரபுவை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரபியில் மொத்த சென்டென்ஸையுமே 2 வகை தான். மொத்த சென்டென்ஸுமே 2 வகை. முழுமையான சென்டென்ஸ், முழுமையான ஜும்லா, அதாவது ஜும்லா முஃபீதான்னு சொல்லுவாங்க, பயனுள்ள ஜும்லான்னு சொல்லுவாங்க. 2 டைப்பு தான். ஒன்று ஜும்லா இஸ்மியா, இன்னொன்று ஜும்லா ஃபியாலியா. இப்போ நீங்கள் இன்னொரு லாங்குவேஜை கம்பேர் பண்ணுங்கள். இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு வேர்பை வச்சு ஸ்டார்ட் ஆகாது, ஒரு வேர்பை வச்சு என்ன செய்யாது, ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்காது. ஒரு வினைச்சொல்லை வச்சு சென்டென்ஸை ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அரபு இலக்கணத்தில் தான் 2மே அனுமதிக்கப்பட்டது. அரபு இலக்கணத்தில் ஒரு சென்டென்ஸ்
2 டைப்பாக பிரிக்கிறோம். 2 வகை சென்டென்ஸ். இது அல்லாததும் இருக்கு. நீங்கள் அதை பின்னாடி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது 2 சென்டென்ஸ் டைப்பு தான். ஒன்று ஜும்லா இஸ்மியா, இன்னொன்று ஜும்லா ஃபியலியா. இஸ்முனா என்ன உங்களுக்கு தெரியும், நவுன், அதாவது பெயர் சொல். ஃபியல் அப்படின்னா என்னது, வினைச்சொல். ஓகே, ஜும்லா இஸ்மியானா இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இருக்கும். ஜும்லா ஃபியலியானா ஃபியலை கொண்டு, வினைச்சொல்லை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இருக்கும். மற்ற லாங்குவேஜை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் அண்ட் தமிழ், அதை எடுத்துக்கிட்டோன்னா எப்போவுமே ஒரு வேர்பை கொண்டு ஸ்டார்ட் ஆகியிருக்காது. ஓகேங்களா? ஒரு வினைச்சொல்லை கொண்டு ஒரு வாக்கியத்தை ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் அப்படி தான் இருக்கும். சப்ஜெக்ட், ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு இருக்கும். சப்ஜெக்ட்னாலே நவுன் தான். நவுன்லேருந்து தான் சப்ஜெக்ட் எடுக்க முடியும். சரி, அப்போ ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த், ஸ்விம்மிங்னு இருக்கே அப்படின்னா, அந்த ஸ்விம் அப்படிங்கிற வேர்ப் இருக்குல்ல, வினைச்சொல், அதில் ஐஎன்ஜி போட்டால் கண்டினியூஸ். ஆனால் இந்த ஐஎன்ஜி ஜெரண்டுடைய ஐஎன்ஜி. அதாவது மஸ்தர் இருக்கு இல்லையா, தொழிற்பெயர் இருக்கு இல்லையா, மஸ்தர். நீச்சல் அடித்தல் அப்படிங்கிறது ஒரு நவுன் இல்லையா, நீச்சல் அடித்தல்ங்கிறது தொழிற்பெயர். அரபியை பொறுத்த வரைக்கும் அது மஸ்தர். ஓகேங்களா? ஆனால் இங்கிலீஷில் அந்த ஸ்விம் அப்படிங்கிற வேர்பில் ஐஎன்ஜி சேர்த்து தான் அதை ஜெரண்ட் ஆக்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்விம்மிங்கிறது இங்கே வேர்பு கிடையாது. இங்கிலீஷில் அது வேர்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கும்போது நீச்சல் என்பது உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீச்சல்ங்கிறத ஒரு நவுனாக பயன்படுத்துகிறாங்களே தவிர அது வேர்பு கிடையாது. ஸோ வேர்பை வச்சு ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் ஆரம்பிக்கப்பட்டு இருக்காது. அதே போல தான் தமிழ்லையும். அதாவது வளவன் மிதிவண்டியை ஓட்டினான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டினான் வளவன் மிதிவண்டியை அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. மிதிவண்டியை வளவன் ஓட்டினான். ஓகேங்களா? வளவன் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் எப்படி இருக்கும், இது இப்படி கொடுத்துருக்கலாம். சப்ஜெக்டை தான் கொடுப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஆக்ஷனை செஞ்சவங்கள தான் ஃபஸ்ட்டு தமிழில் கொண்டு வந்துடுவாங்க. வளவன் மிதிவண்டியை ஓட்டினான். ஓகேங்களா? அப்போ வேர்பை, ஒரு வினைச்சொல்ல கடைசியில் தான் போடுவாங்க. ஆனால் அரபில் மட்டும்தான் உங்கள் விருப்பத்துக்கு ஒரு சென்டென்ஸை நீங்கள் இஸ்மை கொண்டும் ஆரம்பிச்சுக்கலாம் அல்லது ஃபியலை கொண்டும் ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் சில இடங்களில் இஸ்மை கொண்டு தான் ஆரம்பிக்கப்பட வேண்டிய அவசியமும் இருக்கும். நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ப்போம், என்டர் ஆகிடுவோம். அப்புறம் நான் அதை தெளிவாக விளக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு நான் இப்போ சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும். ஸோ அரபியில் நமக்கு 2 விதமாகவும் சென்டென்ஸை அமைச்சுக்கலாம். ஒரு வாக்கியம் ஒரு நவுனை கொண்டு, பெயர் சொல்லை கொண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம், வினைச்சொல்லை கொண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச மற்ற 2 லாங்குவேஜில் கிடையாது. ஓகே, அந்த 2 விஷயமும் 2 டைப்புன்னு சொல்கிறோம். இங்கே ஜும்லா மொத்தம் 2 வகை அரபுல இலக்கணத்தில். ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபியாலியா. ரைட். இப்போ ஜும்லா இஸ்மியா முதல் வகை, ஜும்லா ஃபியலியா 2வது வகை. ஃபஸ்ட்டு ஜும்லா இஸ்மியா, அதை ஹெட்டிங்காக போட்டுக்கோங்க. சைடு ஹெட்டிங்காக போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்களை நீங்கள் எழுதிக்கோங்க, நோட்ஸாக எடுத்துக்கோங்க. இதற்கு ஜும்லா என்று சொல்லப்படும்னு சொல்லிட்டோம் இல்லையா? எக்ஸாம்பிள் நம்ம எழுதலாம். அதாவது குறைந்தது 2 இஸ்முகள் மூலம் உருவாகி இருந்தால் அல்லது அந்த ஜும்லாவின் ஆரம்ப வார்த்தை இஸ்மாக கொண்டு இருந்தால் அதற்கு ஜும்லா இஸ்மியா என்று சொல்லப்படும். அதாவது என்னன்னா, ஒரு வாக்கியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் போது எப்படி இருக்கணும், குறைஞ்சது 2 இஸ்முகளை கொண்டு ஆரம்பிச்சிருக்கணும். மொதல் வார்த்தையும் இஸ்மா இருக்கலாம், 2வது வார்த்தையும் இஸ்மா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது ஜும்லா இஸ்மியா. அட்லீஸ்ட் அப்படி இல்லை, 2 வார்த்தையும் இஸ்மா இல்லைன்னா அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் வேர்ட்னாவது இஸ்மா இருக்கணும். அப்படி இருந்துருச்சுன்னா அந்த ஜும்லா ஜும்லா இஸ்மியா. அது அந்த சென்டென்ஸ் எப்படிப்பட்டது, ஒரு நவுனான சென்டென்ஸு, நவுனை கொண்டு ஆரம்பிச்சிக்கக்கூடிய சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய நீங்கள் எழுதிக்கலாம். அல் பைத்து கதீமுன், வீடு பழமையானது. அல் மஸ்ஜிது பஈதுன்,
பள்ளிவாசல் தூரமானது. இப்படிலாம் நீங்க எழுதிக்கும்போது 2 அதாவது இந்த வாக்கியம் எப்படி இருக்கு பாருங்க. முதல் வார்த்தையும் இஸ்மா இருக்கு. 2வது வார்த்தையும் இஸ்மா இருக்கு. ஸோ ஒரு வாக்கியம் 2 இஸ்முகள கொண்டு மேக்ஸிமம் இருக்கணும். அப்படி இல்லன்னா அட்லீஸ்ட் வாக்கியத்தினுடைய ஆரம்பம் இஸ்மா இருக்கணும். அதுக்கு உதாரணம் பாருங்க. முஹம்மதுன் உர்சில ரசூலன். முஹம்மத் தூதராக அனுப்பப்பட்டார். இப்போ இந்த இடத்துல முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த இடத்துல முஹம்மதுன் அப்படிங்கிறது ஒரு இஸ்மா இருக்கு. அது அடுத்தது இருக்கக்கூடிய உர்சில அப்படிங்கிற வார்த்தை வேர்பா இருக்கு. வினைச்சொல்லா இருக்கு. அப்போ வாக்கியத்தினுடைய ஆரம்ப வார்த்தை மட்டும் இஸ்மா இருக்கு. அடுத்து 2வது வார்த்தை வேர்பா இருக்கு. ஸோ இப்படியும் ஒரு ஜும்லா இருந்தாலும், ஒரு வாக்கியம் இருந்தாலும் இது ஜும்லா இஸ்மியா தான். ஏன்னா வாக்கியத்துடைய ஆரம்பம் இஸ்மா இருக்கு. ஓகேங்களா? புரியுதா? இத இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். வாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோம்னா, நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு புரியிற மாதிரி நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கு கலாம்னு சொல்றோம். இதற்கு இன்னொரு வார்த்தையானது ஜும்லான்னு பயன்படுத்தலாங்கிறோம். இந்த ஜும்லாவானது 2 வகைப்படும் அரபி இலக்கணத்துல 2 வகைப்படும். ஒண்ணு ஜும்லா இஸ்மியா, இன்னொன்னு ஜும்லா ஃபியலியா. இந்த ஜும்லா இஸ்மியாவானது குறைந்தது 2 வார்த்தைகளை கொண்டு 2 இஸ்முகளை கொண்டு 2 பெயர்ச்சொற்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அல்லது வாக்கியத்தினுடைய ஆரம்பம் இஸ்மாக இருக்க வேண்டும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அல் பைத்து கதீமுன் அல் மஸ்ஜிது பஈதுன் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரே ஒரு வார்த்தைனாவது நமக்கு என்னவா இருக்கணும்? இஸ்மா இருக்கணும். அதுக்கு முஹம்மதுன் உர்சில ரசூலன். உர்சிலங்கிறது வேர்பு. ஆனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தை இஸ்மா இருக்கு. ஸோ வாக்கியத்தினுடைய ஆரம்பம் இஸ்மா இருக்கு. ஸோ இதுவும் ஜும்லா இஸ்மியா தான். வாக்கியத்தினுடைய ஆரம்பம் இஸ்மாக இருக்கிறதுனால இது ஒரு இஸ்மான ஜும்லா தான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். அத்வாலிபு முஜ்தஹிதுன். முஜ்தஹிதுன் முயற்சி செய்யக்கூடியவன். தி ஸ்டூடெண்ட் இஸ் டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றோம். மாணவன் முயற்சி செய்யக்கூடியவன். முஜ்தஹிதுன் அப்படின்னு சொல்லும்போது முயற்சி செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் அந்த வார்த்தை. ஸோ 2 வார்த்தையும் எப்படி இருக்கு? ஒரு இஸ்மா இருக்கு. அதாவது பெயர் சொல்லா இருக்கு. அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, அந்நம்லத்து நஷீத்வத்துன். எறும்பு சுறுசுறுப்பானது. இந்த 2 வார்த்தைகளுமே மேல கொடுக்கக்கூடிய உதாரணமும் சரி, இப்போ கொடுத்துருக்க உதாரணமும் சரி, இது 2மே பெயர் சொற்களை கொண்டு இருக்கு. சரி, இது எப்படி பெயர் சொல்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, பெயர் சொல்லுடைய அடையாளம், இஸ்முடைய அடையாளம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அலிஃப்லாம் வரதும் தன்வீன் வருதும். முதல் வார்த்தைக்கு அலிஃப்லாம் இருக்கு, அதனால அது இஸ்மு. 2வது வார்த்தைக்கு தன்வீன் இருக்கு, அதனால அதுவும் இஸ்மு அப்படின்னு சொல்றோம். 2 இஸ்முகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கணும், அல்லது வாக்கியத்தினுடைய ஆரம்பமாவது அட்லீஸ்ட் இஸ்மா இருக்கணுங்கிறோம் இல்லையா? அதுக்கு இன்னொரு உதாரணம் முஹம்மது உர்சில ரசூலன் அப்படிங்கிறது இல்லாம வேற என்ன உதாரணம் அப்படின்னா, ஜெய்துன் நஸர. ஜெயித் உதவி செய்தான் அப்படின்னு அப்போ ஜெய்துன் எப்படி இருக்கு? ஒரு பெயர் சொல்லா இருக்கு. நஸர அப்படின்னா அவன் உதவி செய்தான் அப்படிங்கிறது வினைச்சொல்லா இருக்கு. இதுவும் ஒரு ஜும்லா தான். இது என்ன ஜும்லா? ஜும்லா இஸ்மியா. ஏன்? இது ஒரு இஸ்மை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்தது நமக்கு ஜும்லா ஃபியலியா. ஜும்லா ஃபியலியாவை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன் நம்ம ஜும்லா இஸ்மியாக்கு சொல்றோமோ அதே போல வைஸ் வர்சா நம்ம ஜும்லா ஃபியலியாக்க சொல்ல போறோம். என்னன்னா, குறைந்தது 2 ஃபியல்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இருக்கணும், அல்லது வாக்கியத்தினுடைய ஆரம்பம் ஃபியலாக இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வாக்கியமானது ஜும்லா ஃபியலியா. ஒரு வேர்பல் ஃப்ரேஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது ஒரு வினைச்சொல்லான வாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்போ எப்படி இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நீங்க நோட்ஸ் எழுதும்போது எழுதிக்கங்க. குறைந்தது 2 ஃபியல்களை கொண்டு உருவாக்கப்பட்டு இருக்க வேண்டும் வாக்கியம், அல்லது வாக்கியத்தினுடைய ஆரம்பம் ஃபியலாக இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. லைப அல் வலது. சிறுவன் விளையாடினான். ஓகேங்களா? ஸோ லைபனா விளையாடினான், சிறுவன். அப்போ வாக்கியத்துடைய ஆரம்பம் எப்படி இருக்கு? ஒரு ஃபியலை வச்சு ஆரம்பிச்சிருக்கு.
ஓகேங்களா? அப்போ 2 வார்த்தைகள் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து ஃபியலா இருக்கு. 2வது வார்த்தை இஸ்மா இருக்கு. அப்போ 2 வார்த்தையுமே ஃபியலா இருக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா? அதுக்கு உதாரணம் பார்க்கலாம். ஆமனு வ அமிலு ஸ்வாலிஹாத். ஓகேங்களா? ஆமனுவும் ஃபியலு, வ அமிலுவும் ஃபியலு, ஸ்வாலிஹாத் அப்படிங்கிறது இஸ்மு. ஓகேங்களா? ஸோ 2 ஃபியலுகளை கொண்டு ஒரு வாக்கியம் ஆரம்பிச்சிருக்கு. அது இல்லாம குல் அவுது, குல் நபியை நீர் கூறுவீராக, அவுது, அவுதும் ஃபியலு, குல்லும் ஃபியலு, அவுதும் ஃபியலு. குல் அவுது பி ரப்பின் நாஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் குல் அவுது பி ரப்பில் ஃபலக்கா இருக்கட்டும், இதெல்லாம் வாக்கியத்தினுடைய ஆரம்பமே 2 ஃபியல்களை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இங்க என்ன நீங்க கண்டென்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதாவது 2 அமைப்பாதான் வாக்கியம் இருக்கும் அரபு பொறுத்த வரைக்கும், அரபு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். ஒன்று டைப் வந்து ஜும்லா இஸ்மியா, இன்னொன்று ஜும்லா ஃபியலியா. 2 இஸ்முகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இருக்கணும், அல்லது வாக்கியத்தினுடைய ஆரம்பம் இஸ்மா இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஜும்லா இஸ்மியா. 2 ஃபியல்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கணும், அல்லது வாக்கியத்தினுடைய ஆரம்பம் வந்து ஃபியலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஜும்லா ஃபியலியா. சரி, இதில் இன்னொரு முக்கிய புரிதல் நான் சொல்கிறேன். இப்போ 2 வார்த்தையுமே இஸ்மா இருக்குல்ல, அது வேற சட்டத்தை கொண்டு இருக்கானா? ஆமாம். முபுத்ததா ஹபர், இங்கிலீஷில் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் முபுத்ததா ஹபர், எழுவாய் பயனிலை. அப்படி ஒரு சட்டத்திற்கு கீழே இந்த வாக்கியம் அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது குறைந்தது 2 இஸ்முகளை கொண்டோ வாக்கியத்தினுடைய ஆரம்பம் இஸ்மா இருந்தாலும் அது முபுத்ததா ஹபருடைய சட்டம் தான். முபுத்ததா ஹபர் தான் ஜும்லா இஸ்மியாவா இருக்கும். அப்போ ஜும்லா ஃபியலியா எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன சட்டம் இருக்குது? ஆமாம், ஃபியல் ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தை ஃபியலாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அந்த ஆக்ஷனை செஞ்சவங்க யாருன்னா அவங்க வந்து ஃபாயில், ஆக்ஷன், அது செயலை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம சட்டமாக கொடுத்துருப்போம். ஸோ ஃபியல் ஃபாயில், ஃபாயிலுடைய சட்டம், ஃபாயிலுடைய சாப்டருக்கு கீழே இது வரும். ஓகே, அப்போது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபியல் முன்னாடி போய் அந்த ஃபியலினுடைய இஸ்மு பின்னாடி வந்துச்சுன்னா அது ஜும்லா ஃபியலியா. ஒரு இஸ்மு முன்னாடி போய் பின்னாடி ஃபியல் வந்துச்சுன்னா ஜும்லா இஸ்மியா. ஜும்லா இஸ்மியாவுக்கு 2 வார்த்தையும் இஸ்மா இருக்கலாம், அல்லது ஒரு வார்த்தை இஸ்மா இருந்து அடுத்த வார்த்தை ஃபியலாக இருக்கலாம். ஜும்லா ஃபியலியாவுக்கு 2 வார்த்தையும் ஃபியலாக இருக்கலாம், அல்லது மொதல் வார்த்தை ஃபியலாக இருந்து அடுத்த வார்த்தை இஸ்மா இருக்கலாம். இந்த 4 விதமுமாவே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இதெல்லாம் முழுமையான ஒரு வாக்கியமா இதை நம்ம சொல்லுவோம். இதுதான் ஒரு முழுமை பெற்ற வாக்கியம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஒரு முலாஹலா, ஒரு குறிப்பு, அதாவது விதிவிலக்கான ஒரு குறிப்புன்னு வச்சுக்கோங்க. அந்த குறிப்புன்னு ஒரு, அதாவது நீங்கள் சைட் ஹெட்டிங் முலாஹலான்றது அரபி வார்த்தை, அப்படி இல்லைன்னா நோட்ஸ், ஹிண்ட் அப்படின்னு போட்டுட்டு யா அல்லா அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ இந்த யா அல்லா இது வாக்கியமா வார்த்தையா? நம்ம சொல்கிறோம் குறைஞ்சது 2 இஸ்மா இருக்கணும், அல்லது வாக்கியத்தினுடைய ஆரம்பம் இஸ்மா இருக்கணும். அப்படி இருந்தால் ஜும்லா இஸ்மியா. குறைஞ்சது 2 ஃபியல் இருக்கணும், அல்லது வாக்கியத்தினுடைய ஆரம்பம் ஃபியலாக இருக்கணும். அப்போது அது ஜும்லா ஃபியலியா. இந்த யா அல்லால யாங்கிறது ஒரு ஹர்ஃபு, அல்லாங்கிறது ஒரு இஸ்மு. ஆனாலும் இது வாக்கியமாக கன்சிடர் பட முடியுமா அப்படின்னா முடியும். ஏன் எப்படிங்கிறத இதுக்கு உதாரணம் தெரிஞ்சுக்கோங்க. யா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, ஹர்ஃபு. இந்த ஹர்ஃபான வார்த்தைக்குள்ள என்ன ஐடென்டிட்டி ஒழிஞ்சிருக்குன்னா ஒரு வேர்ப், ஒரு வினைச்சொல் ஒழிஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? யா அப்படின்னு சொல்லும்போது நான் அழைக்கின்றேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது இருக்குது. நான் அழைக்கின்றேன்னு சொல்லும்போது அது ஒரு வினைச்சொல்லுடைய அர்த்தத்தில் இருக்கிறதுனால அது ஓன்றது உள்ள ஒழிஞ்சிருக்கு. யா அப்படிங்கும்போது கூப்பிட்றதுக்கான வார்த்தை அது. அப்போது அது நான் அழைக்கிறேன்றது இன்டீரியராக இன்பில்ட்டாக உள்ள மறைஞ்சு ஒழிஞ்சிருக்கு. அது ஓ, நான் அழைக்கின்றேன். ஸோ யாக்குள்ள அது ஓ என்ற ஃபியல் ஒழிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஃபியல் அது ஒழிஞ்சிருக்கிறதுனால நான் அல்லாஹுவை அழைக்கின்றேன், அது ஒல்லாஹ் அப்படின்னு அது ஒரு கம்ப்ளீட் சென்ஸை தருது. அது முழுமையான நமக்கு ஒரு அர்த்தத்தை தருது. ஸோ இந்த யா அல்லா அப்படிங்கிறது என்னது? ஒரு வாக்கியம்தான். அது ஒரு ஹர்ஃப் இருக்கு, ஒரு இஸ்மு இருக்கு, என்றாலும் இது வாக்கியம்தான். நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க, யா அல்லா என்பது ஒரு வாக்கியம்தான். யா இதில் ஒரு இஸ்மு மேலும் ஒரு ஹர்ஃப் தான் இருக்கின்றது, என்றாலும் இது ஜும்லா ஆகும். ஏனெனில் யா என்ற ஹர்ஃப் அது ஓ என்ற ஃபியலினுடைய அர்த்தத்தில் இருக்கிறது.
அதாவது அது அல்லாஹ்வை நான் அழைக்கின்றேன் என்ற அர்த்தம் இருக்கின்றது. எனவே இது ஜும்லா ஆகும் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட உங்களுக்கு என்னது ஜும்லா அப்படிங்கிறதுடைய ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இங்கே ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது ஜும்லா 2 வகை தான். ஒன்று ஜும்லா இஸ்மியா, இன்னொன்று ஜும்லா ஃபியலியா. இது ஒரு முழுமை பெற்ற வாக்கியமா இருக்கும். இது இல்லாம ஷப்பஹ ஜும்லான்னு ஒன்று இருக்கு. அதாவது வாக்கியத்திற்கு ஒப்பானது. நீங்க பார்க்கலாம் குரான்ல வெறும் இஸ்ம வச்சே மட்டும் குரான் வசஸ் இருக்கலாம். ஒரு ஃபியலை வச்சே மட்டும் குரான் வசஸ் இருக்கலாம். இது இல்லாம நிறைய டைப்ல வேர்சஸ் இருக்கும். நிறைய சென்டென்ஸ் அரபியில இருக்கும். எப்படி தெரியுமா? உதாரணத்துக்கு இப்போ ஐனத்துல்லாப் மாணவர்கள் எங்கேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஐனல் கலம் பேனா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு பதில் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபுல்லாக எல்லா ஜும்லாவையும் நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ஒரு டக்குன்னு ஆன்சர் என்ன பண்ணுவோம்? ஐனத்துல்லாப் மாணவர்கள் எங்கேனா ஃபில் ஃபஸ்லி, அதாவது ஃபில் ஃபஸ்லி கிளாஸ் ரூமில் இருக்கிறாங்க அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருவோம். அப்போ இந்த இடத்துல இது ஜும்லாவா? கேள்வி வருது இல்லை? ஸோ இதற்கான ஒரு விஷயத்தை தான் இங்கே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஷப்பஹ ஜும்லா, ஜும்லாவிற்கு ஒப்பானது, வாக்கியத்திற்கு ஒப்பானதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதையும் சேர்த்து இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வாக்கியத்திற்கு ஒப்பானதுன்னு இதை சொல்லலாம். அரை வாக்கியம், முழுமை பெறாத வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஷப்பஹ ஜும்லாக்கு எப்படிலாம் புரியணும்? அரை வாக்கியம், முழுமை பெறாத வாக்கியம், மேலும் வாக்கியத்திற்கு ஒப்பானது. அதனால தான் இது 2 டைப் தான். வாக்கியம் 2 டைப் தான். ஜும்லா இஸ்மியா இருக்கும், ஜும்லா ஃபியலியாவாக இருக்கும். அதான் முழுமை பெற்றது. அப்போ முழுமை பெறாமல் அரை வாக்கியம் இருக்குது. அது இதில் சேராது. அது எதில் சேரணும்? தனியாக தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதையும் சேர்த்து இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஷப்பஹ ஜும்லாவை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்னன்னா அரை வாக்கியம் அல்லது வாக்கியத்துக்கு ஒப்பானது அப்படின்னு இதை சொல்லுவோம். ஹாஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது இன்கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ் ஆர் ரிலேட்டட் டு த சென்டென்ஸ், சென்டென்ஸ்க்கு ஒப்பானது. இப்படி எது வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இது எப்படி இருக்கும்னா, இந்த வாக்கியம் ப்ரிப்போசிஷன் நான் சொல்லி கொடுத்தேன்ல, ஜார் மஜ்ரூர்னு, அதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஐனத்துல்லாப் மாணவர்கள் எங்கே, ஃபில் ஃபஸ்லி ஆன்சர். ஃபீங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். கிளாஸ் ரூமில் இருக்கிறாங்க. ஃபில் ஃபஸ்லினா முடிஞ்சு போச்சு, வாக்கியம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது முழுமை பெற்ற வாக்கியம் ஆனால் கிடையாது. ஆனால் வாக்கியத்துக்கு இது ஒப்பானதுன்னு சொல்லப்படும். அப்போது ஒரு வாக்கியத்துக்கு ஒப்பானது ஒரு ப்ரிப்போசிஷனை வச்சு ஆரம்பிச்சிருக்கலாம். அது ஒன்று. இன்னொரு எப்படி ஆரம்பிச்சிருக்கும்னா அட்வர்ப், அதாவது லர்ஃபுகள்னு சொல்லுவாங்க அரபியில். அட்வர்ப் அதாவது காலத்தையும் இடத்தையும் குறித்த ஒரு வார்த்தையை கொண்டு அந்த வாக்கியம் ஆரம்பிச்சிருக்கும். ஐனல் கலம் பேனா எங்கன்னா ஃபவுகல் மக்தப் 6 அல்லது அலல் மக்தப் 2 வார்த்தை கொடுக்கலாம். ஃபவுகல் மக்தப் டேபிளுக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொன்னால் ஃபவுகல் மக்தப். இந்த ஃபவுக்க அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது மேலே அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு லர்ஃபு, ஒரு அட்வர்ப். லர்ஃப்னு சொல்லுவாங்க, அட்வர்ப்னு சொல்லுவாங்க. அது காலத்தையோ இடத்தையோ குறிச்சிருக்கும். ஃபவுக்க மேலே அப்படிங்கிறது இடத்த தானே குறிக்குது. ஸோ ஃபில் ஃபஸ்லியில் ப்ரிப்போசிஷனை வச்சு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஃபவுக்கல் மக்தப், அதாவது மேஜைக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபவுக்கன்ற வார்த்தை லர்ஃப்னு சொல்லி அரபியில் சொல்லப்படும். அதாவது இடத்தையோ காலத்தையோ குறித்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த லர்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் அட்வர்ப்னு சொல்லுவோம். இப்படியாக வார்த்தைகள் ஆரம்பிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு முழுமை பெறாத ஒரு வாக்கியம் அல்லது வாக்கியத்துக்கு ஒப்பானதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் படிக்கலாம். என்ன சொன்னாங்களே, ஜும்லா இஸ்மை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கணும் அல்லது ஃபியலை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாங்களே, இங்கே ஹர்ஃபை கொண்டு ஆரம்பிச்சிருக்கேன்னு நீங்கள் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரலாம். அந்த மாதிரி ஹர்ஃபுகளை வச்சு அல்லது அட்வர்பை வச்சு வாக்கியங்கள் நிறைய ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போது அதெல்லாம் எதில் சேர்த்தினா இந்த மாதிரி ஷப்பஹ ஜும்லாவில் தான் சேரும். அது இல்லாமல் வச்சு எத்தனையோ ஆயத்துகள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் பலாகாவை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடியது. அது நமக்கு இங்கே வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அது சம்மந்தமாக நம்ம போக 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 தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்கள் பேசிக்காக இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது ஜும்லா 2 வகை தான். ஒன்று ஜும்லா இஸ்மியா, இன்னொன்று ஜும்லா ஃபியலியா.
ஜும்லா இஸ்மியாக்கு 2 இஸ்ம கொண்ட ஒரு வாக்கியம் இருக்கலாம், அல்லது வாக்கியத்தினுடைய ஆரம்பம் இஸ்மா இருக்கலாம். ஜும்லா ஃபியலியா 2 ஃபியல்கள கொண்டு வாக்கியம் இருக்கலாம், அல்லது வாக்கியத்துடைய ஆரம்பம் ஃபியலா இருக்கலாம். இது இல்லாமயும் வாக்கியம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வாக்கியங்கள் ஒண்ணு ப்ரிபோசிஷன வச்சு வந்திருக்கும். அப்படி இல்லன்னா லர்ஃப் அட்வெர்ப வச்சு வந்திருக்கும். இந்த லர்ஃப்க்கான வார்த்தைகள்லாம் நான் போக போக தனி சாப்டர் லர்ஃப். அதேபோல ப்ரிபோசிஷன் தனி சாப்டரு. ப்ரிபோசிஷன் வந்து உங்களுக்கு தனி சாப்டரா நான் நடத்திட்டேன். அதாவது ஹர்ஃப்களுடைய பயன்கள்ல. அது இல்லாம தனியா ப்ரிபோசிஷன் பத்தி தனியா படிக்கக்கூடிய சாப்டர்ஸும் இருக்கு. ஸோ நீங்க இங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரிபோசிஷன்லாம் என்னென்ன இருக்கு? மின், இலா, அலா, ஃபி, லி, பி இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் குடுத்துருக்கேன். இத கொண்டு ஒரு வாக்கியம் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா, இது ஒரு அரை வாக்கியம் அல்லது வாக்கியத்துக்கு ஒப்பானதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபௌக, தஹத, கைர, குல்லு அண்ட் வந்து யௌம, அம்ஸு இந்த மாரி வார்த்தைகள கொண்டு ஒரு வாக்கியம் ஆரம்பிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, அதுவும் ஒரு அரை வாக்கியம். அதாவது காலத்தையோ, அமாம, கப்ல, பஅத இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் கொண்டு ஆரம்பிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, அது வாக்கியத்துக்கு ஒப்பானதா இருக்கும். ஏன்னா, இதெல்லாம் லர்ஃப்கள் அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். வாக்கியத்த பத்தி படிக்கும்போது ஷப்பஹல் ஜும்லாவ சொல்லாம போறது அவ்வளவு சிறந்ததா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான், அத பத்தின சின்ன கோட்டிங்க நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இத போக 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 நம்ம லேர்ன் பண்ண தான் போறோம். இந்த ஷப்பஹ ஜும்லான்னு சொல்றேன் இல்லையா? இத வந்து ஷிபஹு ஜும்லா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஷிபஹு ஜும்லா அல்லது ஷப்பஹ லில் ஜும்லா அப்படின்னு நீங்க எழுதிக்கோங்க. ஷப்பஹ ஜும்லான்னு நான் சொல்லும்போது ஓரலா சொல்றேன். நீங்க எழுதணும்னா ப்ராப்பரா ஷிபஹு ஜும்லா அப்படின்னு சொல்லும்போது எழுதிக்கங்க. அப்படி சொல்றத எழுதிக்கோங்க. இல்லன்னா ஷப்பஹ லில் ஜும்லா அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இதுதான் கரெக்ட்டான வாக்கியமா இருக்கும். ஓகேவா? கரெக்ட்டா உங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல இத வந்து சரியான முறையில எழுதி, இத வந்து நீங்க எக்ஸாம்பிள்ஸோட எழுதிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். துஆ ஓதிக்கலாம். வாஹித் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.